முன்னாள் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்சவுக்கு எதிரான ஒரு வழக்கு விசாரணை நேற்று மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் நடந்தது. மாத்தறையில் இருக்கிற பிரவுன் சீல் என்று சொல்லப்படுற பிரதேசத்தில் 5 தொடக்கம் 6 கோடி ரூபாவுக்கு கணக்கு காட்ட முடியாத பணத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த நிலத்தை வாங்கியிருக்கிறார், அந்த சொத்தை வாங்கியிருக்கிறார்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு நிதி குற்ற விசாரணை பிரிவு FCID இதை பற்றின விசாரணைகளை கிட்டத்தட்ட 11 வருஷங்களாக நடத்தி கொண்டிருக்கு. நேற்று மாத்தறை நீதிமன்றம் பெசில் ராஜபக்ச கண்ட இடத்துல உடனடியாக அவர் கைது செய்யப்படணும், இதனுடைய உத்தரவு மத்தள விமான நிலையத்துக்கும் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கும் அனுப்பி வைக்கப்படணும்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை தவிர பெசில் ராஜபக்ச இலங்கைக்கு திரும்ப முடியும், திரும்புகிற சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்படுவார். ஆனால் திரும்பவும் வெளிநாட்டுக்கு பயணம் செய்ய முடியாது. திரும்பவும் மாத்திர நீதிமன்றம் வெளிநாடு போறதுக்கு தடை விதிச்சிருக்கு. ஆனாலும் அமெரிக்காவில் இருக்கிற பெசில் ராஜபக்ச வருவாருன்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. இந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் சார்பா முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி குறிப்பிட்டிருந்தார். வழக்கம் போல அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். இதுக்கு முதல்ல கதிரிலிருந்து வழக்கி விழுந்தார் சொல்லி வழக்கு விசாரணையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு ஒரு வழக்கு விசாரணையில் சொல்லப்படுது இடது காலில் ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு, வர முடியாம இருக்குன்னு சொல்லி. இப்ப அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார், தீவிரமான சிகிச்சைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறதால அவரால் வர முடியாம இருக்கு. இதுதான் மருத்துவ அறிக்கைகள். ஆனாலும் இந்த வழக்கு விசாரணைக்கு வர்றதுக்குன்னு சொல்லி விமான டிக்கெட்டுகள் வரைக்கும் அவர் பதிவு செய்து இருந்தார். ஆனாலும் கடைசி நேரத்தில் அதை கேன்சல் பண்ண வேண்டி இருந்தது, அவரால் பயணிக்க முடியாது. அதுக்கான ஒரு அதிசயமான காரணம் வழக்கு விசாரணையில் அவருடைய சட்டத்தரணிகளால் குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர் தீவிரமான ஒரு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வர்றதால அவருடைய உடல்நிலை மோசமடைஞ்சிருக்கிறதால மருத்துவ அறிக்கைகள் விமான நிறுவனங்களுக்கு ஒப்படைக்கப்படுற சந்தர்ப்பத்தில் பெசில் ராஜபக்சவினுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு அந்த அளவுக்கு சீரியஸான ஒரு நிலைமை இருக்கின்ற அடிப்படையில் விமானத்தில் பயணம் செய்கிற நேரத்தில் அவர் தனியாக அவரால் பயணம் செய்ய முடியாது. தனியாக பயணம் செய்கிற நேரத்தில் ஏதாவது ஆபத்தான சம்பவங்கள் பதிவாக முடியும். இதனால இன்னும் அவருடைய உடல் நிலைமை தீவிரமடைகிறத கருத்தில் கொண்டு இதை சொன்னது மருத்துவர்கள் கிடையாது, விமான நிறுவனங்கள் அறிவிச்சிருக்கா அவருடைய உடல்நிலை இன்னும் மோசமடைய முடியும் விமானத்தில் பயணம் செய்கிற சந்தர்ப்பத்தில். இதனால பெசில் ராஜபக்சவினுடைய உயிருக்கான பொறுப்பை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி விமான நிறுவனங்கள் குறிப்பிட்டதுக்கு பிறகுதான் விமான டிக்கெட்டை ரத்து செய்ய வேண்டியிருந்ததுன்னு சொல்லி அவர் சார்பா முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி குறிப்பிட்டிருந்தார். சட்டமாதிபர் திணைக்களம் சார்பா முன்னிலையான சட்டத்தரணி சொல்லியிருந்தார், கப்பல்ல வந்திருந்தா கூட ஒரு 5-6 மாதங்கள்ல அமெரிக்காவில இருந்து இலங்கைக்கு வந்திருக்க முடியும். இதே மருத்துவ அறிக்கை திரும்ப திரும்ப சமர்ப்பிச்சு கொண்டிருக்கிறாங்க, இதை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு சொல்லி அரசு தரப்பு சட்டத்தரணி ஒரு வாதத்தை முன்வச்சதுக்கு பிறகு அவர் கைது செய்யப்படணும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதுல குற்றம் சாட்டப்பட்ட மொத்தம் 4 பேரும் பெசில் ராஜபக்சவுக்கு பிணை கிடைச்சிருக்கு. பணம் அரசுடைமையாக்கப்பட்டதுக்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் சொல்லி அவங்களுக்கு அறிவிக்கப்படணும் சொல்லியும் நீதிமன்றம் நேற்றைய உத்தரவுல குறிப்பிட்டிருந்தது. பெசில் ராஜபக்ச நாட்டுக்கு திரும்புற சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்படுவார். ஆனா திரும்புவாரா இல்லையான்றது தெரியாது. அவருடைய சட்டத்தரணிகளை குறிப்பிட்டிருக்கிற மாதிரி சீரியஸான ஒரு நிலைமையில பெசில் ராஜபக்ச இருந்து கொண்டிருக்கிறார். விமானத்தில் பயணம் செய்து அவருடைய உடல் நிலைமை இன்னும் சீரியஸ் ஆகலாம், மோசமடையலாம் சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன நடக்க போகுது இந்த சம்பவத்தில்ன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நேரம் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தினுடைய முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி CEO கபில சந்திரசேனவினுடைய சடலம் மீட்கப்பட்ட சம்பவம், அவருடைய மர்மமான மரணம் சம்பந்தமான விசாரணை தொடர்ச்சியா நடந்து வருது. கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில 4வது சந்தர்ப்பமாகவும் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. CCD ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருந்தது. அதுல இவர் கடைசியா தங்கியிருந்த கபில சந்திரசேனவினுடைய சொந்த வீட்டில இருந்து வீட்டு பணியாளர்கள் அவரோட வாலெட்டை 2 வாலெட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவரோட ரூமுக்கு முன்னுக்கு விழுந்து கிடந்ததா சொல்லப்படுது. அந்த 2 வாலெட்லையும் இருந்து 3 பேங்க்ஸினுடைய ATM அட்டைகளும் அதுல இருக்கு. அதை முடக்கிறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படணும் சொல்லியும் நீதிமன்றத்தில் அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. வீட்டை துப்புரவு செய்யற தூய்மைப்படுத்துற சந்தர்ப்பத்தில் தான் வீட்டில் வேலை செய்யறவர்கள் அவரோட ரூமுக்கு முன்னுக்கு 2 வாலெட்டும் விழுந்து கிடந்த சந்தர்ப்பத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. நீதிபதி கேட்ட 2 முக்கியமான கேள்விகள் தான் நேற்றைய வழக்கு விசாரணையில் முக்கியமானது. முதலாவது, அவருடைய ஐபோன் அன்லாக் பண்ணப்பட்டிருக்கா என்ற கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. சொன்னா இந்த விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதா இருந்தா அவருடைய போன் அன்லாக் பண்ணப்பட வேண்டியது முக்கியமானது சொல்லி நீதவான் பசன் அமரசேன குறிப்பிட்டிருந்தார். CCD கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு குறிப்பிட்டிருந்தது. இதை நாங்கள் அவருடைய கையடக்க தொலைபேசியை CIDக்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு ஒப்படைச்சிருக்கிறோம், அவங்க அது சம்பந்தமான நடவடிக்கைகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி CCD நீதிமன்றத்தில் அறிவிச்சிருந்தது. ஏன் இந்த அளவுக்கு தாமதமாகி கொண்டிருக்கு? இந்த போனை அன்லாக் பண்ணாதானே இந்த விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக
முடியும் என்ற மாதிரி நீதவான் பசன் அமரசேன வந்து கேள்வி கேட்டிருந்தார். இரண்டாவது நீதவான் கேட்ட மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, சிசிடிவி காட்சிகள் வந்து 2 வீட்லயும் கிடையாது. பக்கத்துல இருந்த வீடுகள்லையும் ரோட்லையும் இருந்த சிசிடிவியை பார்க்கிற நேரத்துல வந்து வெளிநபர்களினுடைய நடமாட்டம், சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட அரவிந்த் டி சில்வாவினுடைய வீட்டுக்குள்ள வெளிநபர்கள் உள்ள போயிருக்கிறாங்க, வெளியில வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி வெளிநபர்களினுடைய நடமாட்டம் கிடையாது சொல்லி இதுக்கு முதல் வழக்கு விசாரணையில கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு நீதிமன்றத்தில் அறிவிச்சிருந்தது. ஆனா நீதவான் பசன் அமரசேன கேட்கிறார், இதுக்கு முதல் நடந்த வழக்கு விசாரணையில சாட்சியம் சொன்ன அரவிந்த் டி சில்வாவினுடைய வீட்டில் வேலை செய்கிற ஒரு பணியாளர் குறிப்பிட்டிருக்கிறாங்க, ஒரு நபர் வந்து ஹோலில் கதைச்சு கொண்டிருந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லி, யாருன்னு சொல்லி எனக்கு தெரியாதுன்ற மாதிரி அந்த பணியாளருடைய சாட்சியத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் வெளிநபர்களினுடைய நடமாட்டம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க, இந்த அடிப்படையில் இது சொல்லப்பட்டதுன்னு சொல்லி நீதவான் வந்து மிக முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அப்போ கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு குறிப்பிட்டிருந்தது, அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு கார் பார்க் பண்றதுக்கு 2 இடங்கள் இருக்கு, அந்த 2 இடத்தின் மூலமாகவும் வீட்டுக்குள்ள வந்து போக முடியும். அந்த 2 பகுதிகள் மூலமாகவும் வெளிநபர்களினுடைய நடமாட்டம் கிடையாது, முன் வாசல் வழியா தான் சிலர் வந்திருக்கிறாங்க, அதை பற்றி நாங்கள் விசாரிச்சு கொண்டிருக்கிறோம் சொல்லி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தது. இப்போ நீதிபதி கேட்கிறார், இந்த வீட்டுக்கு போறதுக்கு மெயின் ரோடோட ஒட்டின மாதிரி 3 நுழைவாயில்கள் இருக்கின்ற மாதிரி இருக்கு, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க சொல்லி சொன்னதும், கூகுள் மேப்ஸோட உதவியையும் பயன்படுத்துங்கன்னு சொன்னதுக்கு பிறகு போலீஸ் வந்து செக் பண்ணி போட்டு சொல்லியிருக்கு, மெயின் ரோடோட ஒட்டின மாதிரி ஒரே ஒரு நுழைவாயில் மட்டும் தான் இருக்கு, வேற வழிகள் கிடையாது, அந்த முன் வாசல் வழியா வந்திருக்கிற நபர் இல்லாட்டி நபர்கள் சம்பந்தமாகவும் நாங்க விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் சொல்லி சிசிடி வந்து அறிவிச்சிருந்தது. சில நேரங்களில் அடுத்த வழக்கு விசாரணையில யார் என்ன நபர்கள் என்றது சில நேரங்களில் சொல்லப்படலாம். இது மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை வந்து இந்த விசாரணையில் ஏற்படுத்துமா இல்லையான்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நேரம் 2 நபர்களினுடைய சாட்சியம் பதிவு செய்யப்படுது. அரவிந்த் டி சில்வாவுக்கு மிக நெருக்கமான ஒரு நபராக இருக்கிற சமீல் சொல்லப்படுற நபரும் அரவிந்த் டி சில்வாட வீட்டில் வேலை செய்கிற அவருக்கு நெருக்கமாக இருக்கிற பெருமாள் கணேஷ் சொல்லப்படுற இன்னொரு நபருடைய சாட்சியமும் வந்து நேற்றைய விசாரணையில் வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதில் சமீலுடைய சாட்சியத்தில் வந்து குறிப்பிடப்படுதுன்னு சொன்னால், இந்த பிணை எடுக்கிறதுல 3 பேர் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க, அதில் 3வது நபராக சைன் பண்ணியிருக்கிறவர் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, அதோட சம்பந்தப்பட்டிருக்கிறவர் என்ற அடிப்படையில் வந்து அந்த 3வது நபராக இருக்கிற சமீலினுடைய சாட்சியமும் நேற்றைய விசாரணையில் வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது. அவர் என்ன நடந்தது என்றதை விவரிச்சிருந்தார். குறிப்பாக 5ஆம் தேதி வந்து அரவிந்த் டி சில்வா ஃபோன் பண்ணி இருக்கிறார் சமீலுக்கு. ஃபோன் பண்ணி சொன்னாராம், சமீல் எனக்கு பெரிய ஒரு உதவி தேவைப்படுது, இந்த மாதிரி ஒரு பிணைக்கு சைன் பண்ண வேண்டி இருக்கு, ஜிஎஸ் சர்டிஃபிகேட்டோட என்னை வந்து சந்திக்க முடியுமா, ஒரு பெரிய உதவி, கனகாலமாக அவரை தெரிஞ்சிருக்கிற நபர் அடிப்படையில் இந்த உதவியை கேட்டிருக்கிறாருன்னு சொல்லி சமீல் வந்து குறிப்பிடுறாரு. அதுக்கு பிறகு 6ஆம் தேதி பிணை எடுக்கிறதுக்கு சைன் பண்ண போயிருக்கிறாங்க. திரும்ப 7ஆம் தேதி வந்து அரவிந்த் டி சில்வாவினுடைய வீட்டுக்கு சமீல் பயணம் செய்திருக்கிறார். சமீலும் அரவிந்த் டி சில்வாவும் இன்னும் சிலரும் வந்து லோயஸை பார்க்கறதுக்குன்னு சொல்லி போயிருக்கிறாங்க. 7ஆம் தேதி இந்த சம்பவங்கள் எல்லாமே பதிவாகி இருக்கு. 7ஆம் தேதி லோயஸை சந்திச்சு இரவு நேரத்தில் வந்ததும் மாடியிலிருந்து ஒரு நபர் கீழே இறங்கி வந்தார். அவர் தான் கபில சந்திரசேன. அப்போதான் நான் அவரை பார்த்தேன், சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி என்ன சாப்பிட சொல்லி இருந்தாங்க. அந்த சாப்பாட்டு மேசையில் வந்து கபில சந்திரசேன வந்திருந்தார். அப்போதான் அரவிந்த் டி சில்வா, இவர் தான் சமீல், இவர் தான் உங்களுக்கு பிணையில் எடுக்கிறதுக்கு சைன் பண்ணி இருக்கிறவர்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதுக்கு பிறகு தேங்க்யூ சமீல் என்ற வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தி இருந்தார். அப்போ நான் கபில சந்திரசேனவை பார்த்தேன் என்ற மாதிரி அதுக்கு முதல்ல நடந்த சம்பவம், அன்றைய நாளில் நடந்த சம்பவம்னு சொல்லி சமீல் என்று சொல்லப்படுற அவருக்கு பிணையில் சைன் பண்ண நபருடைய சாட்சியம் வந்து நேற்றைய நாளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த நேரம் பெருமாள் கணேசனுடைய சாட்சியத்திலேயும் சில முக்கியமான தகவல்கள் தெரிய வருது. அவர் தான் பிணை எடுக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த பணத்தை கொண்டு போய் செலுத்தின நபர். அவரும் நடந்த சம்பவத்தை வந்து விவரிக்கிறார். பிணையில் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி 5 லட்சம் ரூபாய் பணம் தரப்பட்டிருந்தது, நான் கொண்டு போய் செலுத்தி பிணையில் எடுத்ததுக்கு பிறகு அவரை கூட்டி வந்திருந்தோம். அதுக்கு பிறகு அடுத்த நாளில் வந்து அரவிந்த் டி சில்வா இவருக்கு சொன்னாராம், பெருமாள் கணேஷுக்கு சொன்னாராம், கபில சந்திரசேன அந்த ஏற்கனவே பிணைக்கு செலுத்தப்பட்ட 5 லட்சம் ரூபாய் பணத்தை தருவார், அவருடைய வீட்டில் போய் நீங்கள் அதை வாங்கி வாங்கன்னு சொல்லி பெருமாள் கணேஷுக்கு அரவிந்த் டி சில்வா குறிப்பிட்டிருக்கிறார். இதுக்கமைய பகல் 7ஆம் தேதி அவருடைய மரணம் நடக்கிறதுக்கு முதல் நாளில் இந்த சம்பவம் பதிவாகுது. பெருமாள் கணேஷ் வந்து கபில சந்திரசேனவினுடைய வானஸ் பிளேஸில் இருக்கிற வீட்டுக்கு போயிருக்கிறார். அந்த வீட்டில் தான் வந்து கடைசியாக அவர் தங்கி இருந்தார். அதுக்கு பிறகு அரவிந்த் டி சில்வாவோட வீட்டுக்கு போகிறார். அந்த இடத்துல பகல் நேரத்தில் போனதும் வீட்டில் இருந்தவர்கிட்ட கேட்டிருக்கிறார், நான் வந்து இவரை பார்க்கணும், இந்த மாதிரி ஆஃபீஸில் இருந்து வந்திருக்கிறேன்னு சொன்னதும் மேல் மாடியில் இருக்கிறாருன்னு சொல்லி வீட்டில் இருந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. மேல் மாடிக்கு ஏறிக்கு போய் கபில சந்திரசேனவை பெருமாள் கணேஷ் வந்து சந்திக்கிறார். இப்போ அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டதுக்கு பிறகு ஏற்கனவே பேசப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் வந்து காசை இவர் கேட்டதும் பக்கத்தில் ஒரு பேங்க் இருக்கு, அந்த பேங்க்ல நான் போய் காசை உங்களுக்கு எடுத்து தாரேன்னு சொல்லி
தயாராகி இருக்கிறார் வெளியில போறதுக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் கபில சந்திரசேனவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த நேரத்தில் ஃபோனை காய்ச்சதுக்கு பிறகு ஆன்சர் பண்ணி காய்ச்சதுக்கு பிறகு கபில சந்திரசேன அரவிந்த் சில்வாவினுடைய உதவியாளர் பெருமாள் கணேஷுக்கு குறிப்பிட்டாராம, ஏதோ பிழையா நடந்திருக்கு, என்னை திரும்பவும் கைது செய்ய போறாங்க போல இருக்கு என்ற மாதிரி அவர் இவருக்கு சொல்லியிருக்கிறாரு. இப்போ பெருமாள் கணேஷ் சொன்னாராம், எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலைகள் இருக்கு, நீங்க இந்த காசை ஆஃபீஸில் கொண்டு வந்து தாங்கன்ற மாதிரி சொல்லி போட்டு அங்கிருந்து நான் வலிக்கிட்டு வந்தேன்னு சொல்லி பெருமாள் கணேஷ் தன்னுடைய சாட்சியத்தில் கடைசியாக நடந்த சம்பவங்களை இந்த மாதிரி விவரிச்சிருக்கிறார். இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த மரணம் சம்பந்தமா இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்களினுடைய சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. போன் இதுவரைக்கும் அன்லாக் பண்ணப்படலை. மேலதிகமாக 2 புல்லட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது இந்த விசாரணையில் ஏதாவது திருப்பத்தை ஏற்படுத்த முடியுமா, இல்லாட்டி நீதவான் கேட்ட கேள்வி மாதிரி வெளி நபருடைய நடமாட்டம் அந்த இடத்துல பதிவாகி இருக்கு, இதுல போலீஸ் கோட்டை விட்டு இருக்கான்ற இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் வர விசாரணையில தெரிய வருமா இல்லையான்றத நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.